நீங்க அப்ராட்ல எம்பிபிஎஸ் படிக்கிறதுக்கு டிசைட் பண்றதுக்கு முன்னாடி தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயத்தை பத்தி இந்த வீடியோல பார்ப்போம். ஹாய், என் பேர் லோகேஷ். நான் ஓஸ்ட் ஸ்டேட் யூனிவர்சிட்டி கிர்கிஸ்தான்ல 4th இயர் எம்பிபிஎஸ் படிக்கிறேன். எல்லாரும் கேட்கிற ரொம்ப காமனான கொஸ்டின், அப்ராட்ல எம்பிபிஎஸ் படிக்க நீட் தேவையா இல்லையா? இதுக்கு பதில் சொல்றதுக்கு முன்னாடி நீட்ல பாஸ் ஆன ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணலாம், நீட்ல பாஸ் ஆகாத ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணலாம்னு தெரிஞ்சுப்போம். ஃபர்ஸ்ட் நீட் பாஸ் பண்ணிட்டு நீங்க அப்ராட் வந்தா திருப்பி இந்தியா வந்து உங்களால எஃப்எம்ஜி ஆர் நெக்ஸ்ட் எக்ஸாம் எழுத முடியும். அதுல நீங்க பாஸ் பண்ணா உங்களுக்கு ஒர்க்கிங் லைசன்ஸ் கிடைக்கும். நீட் பாஸ் பண்றது தான் எஃப்எம்ஜி ஆர் நெக்ஸ்ட் எக்ஸாமுக்கு பேசிக் அண்ட் ஃபர்ஸ்ட் குவாலிஃபிகேஷன். ஸோ நீங்க நீட் பாஸ் பண்ணலனா உங்களால நெக்ஸ்ட் ஆர் எஃப்எம்ஜி எக்ஸாம் எழுத முடியாது. அப்போ ஆப்வியஸ்லி உங்களால இந்தியா வந்து ஒர்க் பண்ண முடியாது. இதுல ஒரு எக்ஸெப்ஷன் இருக்கு. யுஎஸ்ஏ, யூகே, நியூசிலாந்து, கனடா அண்ட் ஆஸ்திரேலியா இந்த 5 கண்ட்ரீஸ்ல நீங்க யூஜி அண்ட் பிஜி கம்ப்ளீட் பண்ணியிருந்தா மட்டும்தான் இந்தியாவுக்கு வந்து எஃப்எம்ஜி ஆர் நெக்ஸ்ட் எக்ஸாம் இல்லாம ஒர்க் பண்ண முடியும். பட் இது ரொம்ப எக்ஸ்பென்சிவ். யூஜி பண்றதுக்கு மட்டும் 1 to 2 crores ஆகும். And the procedure is too long and hard. வேற எந்த கேஸ்லயும் எஃப்எம்ஜி ஆர் நெக்ஸ்ட் இல்லாம உங்களால இந்தியால ஒர்க் பண்ண முடியாது. சோ நீட் பாஸ் ஆகலனா அப்ராடுக்கு வர ஐடியாவை விட்டுருங்க. 1 year அகைன் ரிப்பீட் பண்ணுங்க. அதுதான் ஒரே வழி. இப்ப நம்ம மெயின் ப்ராப்ளம்க்கு வருவோம். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் கன்சல்டன்சிஸ் என்ன சொல்றாங்கன்னா, நீட் பாஸ் ஆகலனா பரவாயில்ல வாங்க, நீங்க பிஜி வேற கண்ட்ரில முடிச்சிட்டு இந்தியா வந்துக்கலாம். ஆர் ஃபர்ஸ்ட் இயர் முடிச்சிட்டு நீங்க இந்தியா வந்து நீட் குவாலிஃபை ஆகிட்டு அந்த ஸ்கோர் கார்டை யூஸ் பண்ணி இந்தியா வந்துக்கலாம்னு. ஆனா இது ஒரு கம்ப்ளீட்லி ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன் அண்ட் டு நாட் ஃபால் ஃபார் திஸ் ட்ராப். இப்போ ஒண்ணா பார்ப்போம். நீட் எழுதலையா பரவாயில்ல வாங்க அப்படின்னு சொல்றாங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீட் எக்ஸாம் எழுதலனா உங்களால எஃப்எம்ஜி ஆர் நெக்ஸ்ட் எக்ஸாம் எழுத முடியாது. சோ இந்தியால ஒர்க்கிங் லைசன்ஸ் கிடைக்காது. செகண்ட், நீட்ல குவாலிஃபை ஆகாம நீங்க வேற ஒரு கண்ட்ரில பிஜி முடிச்சிட்டு இந்தியா வந்துக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. 99.9% வேற ஒரு கண்ட்ரில பிஜி முடிச்சிட்டு இந்தியாவுக்கு வரதில்ல. அப்படியே நீங்க வரணும்னு நினைச்சாலும் எஃப்எம்ஜி ஆர் நெக்ஸ்ட் எக்ஸாம் எழுதணும், which is not possible because நீங்க நீட்டே பாஸ் ஆகல. அப்ராட்ல ஜாயின் பண்ணிட்டு திருப்பி வந்து நீட் குவாலிஃபை ஆகிட்டு அந்த ஸ்கோர் கார்டை யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்றாங்க. அப்ராட்ல அட்மிஷன் போடுறதுக்கு முன்னாடி நீட்ல பாஸ் ஆர் ஃபெயில் அதை தான் கன்சிடர் பண்ணுவாங்க. அதுக்கு அப்புறம் எழுதுறது எல்லாமே will not be taken into consideration. அப்ராட்ல எம்பிபிஎஸ் ஜாயின் பண்ணணும்னு டிசைட் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க ஒரு பேசிக் ரிசர்ச் பண்ணுங்க. இப்போ நான் சொன்னது எல்லாமே ஒரு பேசிக்கான இன்ஃபர்மேஷன் அண்ட் கைட்லைன்ஸ் தான். நீங்க சிம்பிளா போய் ஒரு கூகுள்ல சர்ச் பண்ணாலே நான் சொன்ன எல்லா இன்ஃபர்மேஷனும் வரும். இப்போ நீங்க ஒரு கன்சல்டன்சி கிட்டயோ ஒரு ஸ்டூடெண்ட் கிட்டயோ போய் கேக்குறீங்கன்னா அவங்க சொல்றத ட்ரை டு கிராஸ் வெரிஃபை. பிளைண்டா அவங்க சொல்றது எல்லாத்தையும் அப்படியே நம்பாதீங்க. நீட் ஃபெயில் ஆன ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஃபால்ஸான ஹோப் கொடுத்து அட்மிஷன் போடுறீங்க. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் உங்களை நம்புறனால தான் நீங்க சொல்றதை கேட்டு அப்படியே ஃபாலோ பண்றாங்க. உங்க எல்லாருக்கும் அது வெறும் ஒரு ஸ்டூடெண்டோட மணி, ஆனா அது அவங்களோட லைஃப். சோ ஸ்டாப் ஆல் திஸ். உண்மையை சொல்லுங்க, அது அவங்களுக்கு ஓகேனா அவங்களே அட்மிஷன் பிளேஸ் பண்ணுவாங்க. ஸோ இது எல்லாம் தான் இந்த வீடியோல அட்ரஸ் பண்ணணும்னு நினைச்சேன். உங்களுக்கு வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா என்னோட இன்ஸ்டாக்கு டிஎம் பண்ணுங்க. அவர் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல என்னோட நம்பர் கொடுத்துருக்கேன், அதுக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. டேக் கேர் அண்டில் தென்.